Hey guys, welcome back. In the video வந்து நம்ம Samsung Galaxy F62 ஓட unboxing and first impression தான் பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம சேனல்ல இந்த ஸ்மார்ட் போனோட full detail specification வந்து ஒரு வீடியோ போட்டுருக்கோம். இந்த ஸ்மார்ட் போனோட ஸ்பெசிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த வீடியோ ஒரு வாட்டி போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் போன் வந்து இந்த Flipkart first sale தான் வந்து புக் பண்ணியிருந்தா அந்த ICICI கார்டுக்கு வந்து 2500 rupees டிஸ்கவுண்ட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்க நம்ம சேனலுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா வீடியோ பாருங்க, பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ நம்ம கிட்ட வந்து Samsung Galaxy F62 ஓட ரீட்டைல் யூனிட் இருக்கு. டப்பா வந்து கொஞ்சம் குட்டியாக தான் இருக்குது. பட் இந்த வாட்டி வெள்ளை கலர் டப்பா எப்பவும் கொடுக்கறது தான். பட் டப்பாக்குள்ளே கலர்ஃபுல்லாக இருக்குது வால்பேப்பர்ஸ் எல்லாமே. அண்ட் சைடில் வந்து கேலக்ஸின்னு பெருசாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாட்டமில் வந்துன்னா ஃபோனோட பாக்ஸ் கண்டென்ட் என்னெல்லாம் இருக்குதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 30,000 ரூபா விலைன்னு போட்டிருக்காங்க. பட் நம்மகிட்ட இருக்கிறது வந்து பேஸ் வேரியன்ட் 6GB RAM 128GB மாடல் 24,000 ரூபா ஃப்ளிப்கார்ட்டில் செல் பண்ணுறாங்க. ஐசிஐசிஐ கார்டு வாங்கினா அதுக்கு ஒரு 2,500 ரூபா டிஸ்கவுண்ட் வேறு இருக்குது. ஸோ நம்ம வாங்கினது வந்து லேசர் ப்ளூ மாடல். பெருசாக ஸ்பெக்ஸ் எதுவுமே வந்து மென்ஷன் பண்ணல. டப்பா ஓப்பன் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டப்பா ஓப்பன் பண்ணிடலாம். இது ரீட்டைல் யூனிட் ஃப்ளிப்கார்ட்டில் புக் பண்ணது தான். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்தியன் சிம் கார்டு ஒன்லின்னு தான் போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கு எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே சிம் கார்டு போட்டு ஒரு 2 கால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அங்கே எடுத்துகிட்டு போகலாம். இப்போ வந்து இந்த பாக்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணோடனே உள்ளே ஒரு குட்டி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்படியோ பொட்டி திறப்பு விழா முடிஞ்சிச்சு. அண்ட் இங்கே வந்து சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. அண்டு உள்ளே வந்து நம்மளுக்கு யூசர் கைடு, அதுக்கப்புறம் மற்ற பேப்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. குயிக் ஸ்டார்ட் கைடு இருக்குது, வாரண்ட்டி கார்டு இதெல்லாமே இருக்குது. பட் எட்டி பார்த்தாலுமே வந்து கேஸ் இல்லை, எப்பவும் போல் தான். அண்ட் எப்பவும் போல் இந்த வாட்டி வந்து சாம்சங் நம்மளுக்கு கேஸ் கொடுக்காமல் டிம்கி கொடுத்துட்டாங்க. அண்ட் உள்ளே வந்து ஃபோன் இருக்குது. ஃபோன் வந்து இந்த ப்ளூ கலர் வேரியன்ட். ஃப்ளிப்கார்ட்டில் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது, நேரில் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ ஃபோனை ஓரமாக வைக்கலாம். அதுக்கப்புறமா உள்ள சார்ஜர் நம்ம பார்த்தோன்னா அண்ட் இன்புட் போர்ட் வந்து டைப் சி போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. அவுட்புட் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். மேக்ஸிமம் அவுட்புட் நம்ம பார்த்தோன்னா 11 வோல்ட்டு 2.25 ஆம்பு. ஸோ இது வந்து ஒரு 25 வாட்க்கான சார்ஜர். ஸோ இந்த சார்ஜர் வந்து இப்போதைக்கு சைடில் வச்சிடலாம். அதுக்கப்புறமா பாக்ஸில் கேபிள் இருக்குது. அண்ட் இது வந்து டைப் சி டு டைப் சி கேபிள். கேபிளோட குவாலிட்டி டீசெண்டாக இருக்குது. அண்ட் லென்த் நம்ம பார்த்தோன்னா 1 மீட்டர் இருக்குது. லென்த் கண்டிப்பாக சஃபிஷியண்ட்டாக இருக்கும். அண்ட் இப்போ வந்து நம்ம ஃபோனுக்கு வரலாம். ஃபோன் வந்து ஒரு பிளாஸ்டிக் ரேப்பரில் போட்டு நல்லா பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கவர்லேருந்து ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணலாம். ஸோ ரிமூவ் பண்ணிட்டோடனே ஃபோன் வந்து ப்ளூ கலர் வேரியன்ட் நம்மக்கிட்ட இருக்குது. செம்மையாக பளபளன்னு மின்னுது. ஏற்கனவே இந்த ஸ்டிக்கர் யாரோ பிச்சு திருப்பி ஒட்டின மாதிரி தான் இருக்குது. ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணியாச்சு. ஃபோன் வந்து செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. எஸ்பெஷலி இந்த ப்ளூ கலர் வந்து சூப்பராக இருக்குது. அப்படியே கோடுலாம் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ மேலே இந்த கேமரா அலைன்மெண்ட்டே வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி வந்து பவர் ஆன் பண்ணிடலாம். பவர் ஆன் பண்ணோடனே சாம்சங்னு வருது நம்மளுக்கு. சாம்சங் கேலக்ஸி செக்யூர்ட் பை நாக்ஸு, பவர்ட் பை ஆண்ட்ராய்ட், ஹாப்டிக் ஃபீட்பேக்கும் வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம ஃபிசிக்கல் ஓவர்வியூ பார்த்துட்டு வந்துடலாம். டாப்பில் பார்த்தோன்னா நம்மளுக்கு செகண்டரி மைக் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடு வந்து வால்யூம் பட்டன் கம்ப்ளீட்டாக வந்து பிளாஸ்டிக்கில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. பட் ஃபீட்பேக் வந்து சூப்பராக இருக்குது. அண்ட் அதுக்கீழே வந்து பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. பவர் பட்டனோட பொசிஷனும் வந்து ஓரளவுக்கு நல்லா கொடுத்துருக்காங்க. இதுலேயே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் வந்து எம்பெட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். அப்படியே நம்ம பாட்டமுக்கு வந்தோன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பீக்கர் வென்ட் கொடுத்துருக்காங்க. அது பக்கத்தில் வந்து மெயின் மைக் இருக்குது. அது பக்கத்தில் சார்ஜிங் போட்டு இது வந்து டைப் சிக்கான போட்டு நல்ல வேலை 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. அது வந்து ஸ்கிப் பண்ணல. அப்படியே நம்ம லெஃப்ட் சைடு வந்தோன்னா சிம் ட்ரேக்கான போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த சிம் ட்ரே வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். இந்த சிம் ட்ரே பார்த்தோன்னா உள்ளே வந்து மெட்டல், வெளியில் வந்து பிளாஸ்டிக் கேசிங் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் பின்னாடி வந்து நம்ம மைக்ரோ எஸ்டி கார்டு போட்டுக்கலாம். ஃப்ரண்ட் சைடில் பார்த்தோன்னா 2 சிம் கார்டு, இது நானோ சிம் கார்டு நம்ம போட்டு யூஸ் பண்ணலாம். அப்படியே நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து இந்த பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அருந்தை நெத்தியில் ஒரு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்தளவுக்கு கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. அது மேலே வந்து இயர்பீஸ் இருக்குது. அப்படியே பின்னாடி பின்னாடி வந்து ஒரு 4 கேமரா செட்டப். பட் எதுவுமே வந்து மென்ஷன் பண்ணல. நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. ஸோ மெயின் கேமரா பார்த்தோன்னா 64 மெகா பிக்சலுக்கான IMX 682, 12 MPக்கான அல்ட்ரா வைட் கேமரா, 5 MP டெப்த்து, 5 MP மேக்ரோ. அதுக்கீழே வந்து LED ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் சாம்சங் லோகோ கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம செட்டப் பண்ணலாம் ஃபோனை. இந்த சென்ட் ஆஃப் டயக்னோஸ்டிக் டேட்டா இருக்குது பார்த்தீங்களா, இதையும் அந்த மார்க்கெட்டிங் இன்ஃபர்மேஷன் இது ரெண்டுத்தையும் மட்டும் அன்டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு கொடுங்க. அண்ட் அப்படியே நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஸ்மார்ட் டியூட்டர் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து அன்டிக் பண்ணுறங்க. அன்டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு கொடுங்க. அண்ட் ஃபைனலாக இந்த பேஜில் மட்டும் நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ஏன்னா இங்கே டன் கொடுத்துட்டோம் அப்படின்னா முடிஞ்சிச்சு கதை. ஸோ இங்கே வந்து கிளான்ஸ் அண்ட் சாம்சங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டார்க்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டார்க்காக கொடுத்துருக்கிறத மட்டும் நம்ம செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு எல்லாத்துலேயுமே வந்து அன்டிக் பண்ணி விட்ருங்க.
ஸோ மை கேலக்ஸி, கேலக்ஸி ஸ்டோரு, கிளான்ஸ் அண்ட் சாம்சங்கு, டிஸ்கவரு, ஸோ இதெல்லாமே வந்து தேவையில்லாத குப்பையை வந்து நம்ம மேலே திணிக்க பார்க்குறாங்க. ஸோ இதெல்லாத்தையும் அன்டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அப்ளை கொடுத்துருங்க. அப்போ எல்லாத்தையும் அன்டிக் பண்ணிட்டோன்னே இங்கே டன் கட்டாது, ஸ்கிப் காட்டும். ஸோ இப்போ வந்து இதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஸோ சேஃபாக வந்து நம்ம உள்ளே போயிடலாம். முக்கியமாக இந்த சாம்சங் ஸ்மார்ட் ஃபோனை நம்ம செட்டப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு தொல்லை இருக்குது. இந்த டிஸ்கவர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நீங்கள் உள்ளே போய்ட்டு அக்ரி எதுவும் கொடுக்காதீங்க. இந்த டிஸ்கவரியை வந்து நம்ம டிசேபிள் பண்ணலாம். ஸோ இந்த 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்கில் வந்து டிஸ்கவர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை வந்து அன்டிக் பண்ணி விட்டிங்கன்னா, ஸோ இதை டிஸ்கவர் ஆஃப் பண்ணிட்டோன்னா நம்ம வந்து நிம்மதியாக அதுக்கப்புறமா ஃபோன் வந்து ஜாலியாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஃபோன் கம்ப்ளீட்டாக செட்டப் பண்ணி முடிச்சிட்டோம். AMOLED டிஸ்பிளே, வால்பேப்பர்ஸ் எல்லாமே வந்து செம்ம கலர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஸோ செம்ம அட்ராக்டிவாக இருக்குது பாருங்கள். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணலாம். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணோடனே அபவுட் ஃபோன் போகலாம். அபவுட் ஃபோன், சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன். ஸோ One UI 3.1 வெர்ஷனில் இருக்குது பாருங்கள். ரொம்ப ஒரு லேட்டஸ்ட் வெர்ஷனில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பார்த்தோன்னா ஆண்ட்ராய்டு 11 கொடுத்துருக்காங்க. அவுட் ஆஃப் தி பாக்ஸ் நம்மளுக்கு ஆண்ட்ராய்டு 11 வருது. ஒரு சூப்பர்பான விஷயம் இது. செக்யூரிட்டி பேட்ச்னு பார்த்தோன்னா February month செக்யூரிட்டி அப்டேட்டில் இருக்குது. அப்டேட் விஷயத்தில் சாம்சங் மாஸ்க் கட்டுறாங்க பாருங்கள். லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் அப்டேட்டில் இருக்குது. ஸ்டோரேஜ் நம்ம எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். டிவைஸ் கேர் போயிட்டு ஸ்டோரேஜ் நம்ம பார்த்தோன்னா 23.7 GB வந்து ஆக்குப்பையாக இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 103 GB வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்குது. அண்ட் ஃபஸ்ட்டு வந்து ப்ளோட்வேர் பார்த்தலாம். ப்ளோட்வேர் நம்ம பார்த்தோன்னா ஃபேஸ்புக், நெட்ஃப்ளிக்ஸ் இதெல்லாமே இருக்குது. ஃபேஸ்புக் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நெட்ஃப்ளிக்ஸ் அன்இன்ஸ்டால் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். நெட்ஃப்ளிக்ஸ் வந்து நீங்கள் டிசேபிள் தான் பண்ணி ஆகணும். அண்ட் மற்ற ஆப்ஸ்ன்னு பார்த்தோன்னா ஃபோன்பே, ஸ்னாப்சாட்டு இதெல்லாமே இருக்குது. அண்ட் முக்கியமாக இந்த கேலக்ஸி டெய்லி ஹண்ட் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். மற்றபடி வந்து டிஃபால்ட்டான சாம்சங் ஆப் கொடுத்துருக்காங்க. வாய்ஸ் ரெக்கார்டர், ஃபைல் மேனேஜர், சாம்சங் பே. ஓ மை காட், சாம்சங் பே இருக்குது இதில். சாம்சங் பேக்கு ஒரு அப்டேட் வேறு வந்திருக்கு, 100 MB. அது பேக்ரவுண்டில் அப்டேட் ஆகிட்டு இருக்கட்டும். அண்ட் எப்பவும் போல் மைக்ரோசாஃப்ட் ஆப் வந்து ஒரு 4 ஆப் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒன் டிரைவ் வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன் டிரைவில் வந்து நம்ம பேக்கப்பும் டேட்டா எடுத்து வச்சுக்கலாம். ஃபோன் நம்ம பார்க்குறது வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்குது பாருங்கள். M51 எப்படி இருந்தோ அதே மாதிரி தான் இருக்குது. நார்மல் நீங்கள் ஒரு லைட் வெயிட் ஃபோன் யூஸ் பண்ணிவிட்டு இதுக்கு வந்தீங்கன்னா ஒரு 1 வீக் வெயிட் ஃபீல் பண்ணுவீங்க. பட் திக்னஸ் மட்டும் பயங்கரமாக இருக்குது. பட் நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ண கண்டிப்பாக ஃபோன் பழகிடும். அண்ட் இப்போ வந்து நம்ம ஸ்பீக்கர் டெஸ்ட்டை வந்து செக் பண்ணி பார்த்துலாம். ஸ்பீக்கர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சிங்கிள் ஸ்பீக்கர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. சிங்கிள் ஸ்பீக்கர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு நம்ம பார்க்கலாம். திக்னஸ் கொடுத்துருக்காங்க. வெயிட் வந்து 218 grams இருக்குது. ஸோ வெயிட் வந்து கொஞ்சம் அதிகமான சைடில் தான் இருக்குது. பட் M51க்கும் வந்து சிமிலரான வெயிட் தான் கொடுத்துருந்தாங்க. அதுவே வந்து வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸ்பீக்கர் வந்து சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. பட் இதுவே வந்து ஓரளவுக்கு அடிக்குவேட்டாகவே இருக்குது. இதை நான் டீட்டெயிலாக செக் பண்ணி பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி வந்து ஃபோனோட வெயிட் நம்ம பார்த்துடலாம். கரெக்டாக வெயிட் நம்ம பார்த்தோன்னா 217 கிராம் இருக்குது. பட் இதில் பேட்டரி கெப்பாசிட்டியும் பாருங்கள். ஒரு பவர் பேங்க்கே வந்து உள்ளே பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ வந்து நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம். சைட் மவுண்டட் தான் கொடுத்துருக்காங்க. சில பேருக்கு வந்து இது அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் 2-3 நாள் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக பழகிடும். அண்ட் இது வந்து ஒரு ஆக்டிவ் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், பாசிவ் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கிடையாது. ஆக்டிவ்னா நீங்கள் சும்மா டச் பண்ணாலே போதும், அன்லாக் ஆகிடும். பாசிவ் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர்னால் நீங்கள் வந்து அதை ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் அன்லாக் ஆகும். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது. அண்ட் சார் வேல்யூ முக்கியமான விஷயமே அதுதான். சார் வேல்யூ போய் செக் பண்ணி பார்த்துடலாம். சார் வேல்யூ பார்த்தோன்னா ஹெச்ஆர் வந்து 0.739 Watt/kg கொடுத்துருக்காங்க. ஸோ சாம்சங் M51 பாதிக்கு பாதி தான் இருக்குது. யூஸ்வலாக சாம்சங் ஃபோன்ஸில் பாடி சார் வேல்யூ மென்ஷன் பண்ண மாட்டாங்க. எதனாலன்னு பார்த்தோன்னா எந்த சார் வேல்யூ அதிகமாக இருக்கோ அதை மட்டும்தான் அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ பாடி சார் வேல்யூ வந்து இதோட கம்மியாக தான் இருக்கும். ஸோ அது நல்ல விஷயம் தான். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு நம்ம பார்த்தோன்னா செட்டிங்ஸில் அபவுட் ஃபோன் சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் போய் பார்த்தோன்னா KNOX வெர்ஷன் இருக்குது. ஸோ இதில் வந்து ஃபுல் ஃப்ளேஜ் KNOX சப்போர்ட்டும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ KNOX சப்போர்ட் கொடுக்கறது நல்ல விஷயமாக தான் இருக்குது. அண்ட் One UI வெர்ஷன் தான் இருக்குது. இதில் நேட்டிவ் One UI தான் இதில் கொடுத்துருக்காங்க. One UI கோர் கிடையாது. நம்ம A சீரிஸ் அண்ட் S சீரிஸில் பார்க்குற ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து இதுலேயும் கொடுத்துருக்காங்க. அண்ட் சாம்சங் பே வந்து ஸ்டார்டிங் அப்டேட் ஆகிட்டு இருந்தது. இப்போ வந்து அந்த அப்டேட் இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன். ஸோ சாம்சங் பே நம்ம பார்க்கும்போது ஃபுல் ஃப்ளேஜ் சாம்சங் பே சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ சாம்சங் பே மினி மாதிரி கொடுத்து நம்மளுக்கு டிமிக்கு எதுவும் கொடுக்கல. ஸோ ஃபுல் ஃப்ளேஜ் சாம்சங் பே சப்போர்ட் இருக்குது. KNOX சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் இந்த மாதிரி செட்டிங்ஸில் லிங்க் டு விண்டோஸ் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டேரெக்டாக வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனை விண்டோஸோட கனெக்ட் பண்ணலாம். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து செக்யூர் ஃபோல்டர் சப்போர்ட் கூட இருக்குது. ஸோ எதையுமே வந்து ஸ்கிப் பண்ணல. சாஃப்ட்வேர் விஷயத்தில் நம்ம பார்க்கும்போது ஃபுல் சாஃப்ட்வேர் ரிச்சாக தான் இருக்குது. அண்ட் இப்போ வந்து நீங்கள் அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஃபோனோட இந்த கலர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த கலர் நான் புக் பண்ணதுக்கு காரணமே வந்து நீங்கள் தான். எந்த கலர் நம்ம புக் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் ஒரு போல் போட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து இந்த ப்ளூ கலர் தான் வந்து சூஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ உங்கள் ஒப்பீனியன் வந்து பேஸ் பண்ணி நான் வந்து ப்ளூ கலர் தான் புக் பண்ணியிருக்கேன். பட் ப்ளூ கலர் வந்து செம்ம அட்ராக்டிவாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஃபோன் வந்து கொஞ்சம் ஹெவியான சைடில் தான் இருக்குது. வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. வெயிட் வந்து ரொம்ப ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒரு பல்கி ஃபீலே கிடையாது. ஒரு
ஒரு செங்கல் தூக்கின ஃபீல் சுத்தமாக கிடையாது. ஸோ M51ல் நம்ம பார்த்த மாதிரி சிமிலரான வெயிட் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு 4-5 நாள் நம்ம யூஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக பழகிடும். திக்னஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, பட் கண்டிப்பாக வந்து இதெல்லாம் பழகிடும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இது வந்து ஒரு சிங்கிள் ஹேண்டட் யூசேஜ், காம்பேக்டாக எனக்கு ஃபோன் வேணும் அப்படின்றவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா இது ரொம்ப ஒரு பெரிய ஃபோனு சொல்ல முடியாது, ஃபேப்லெட் நம்ம சொல்லலாம். 6.7 இன்ச் கொண்ட அமோலட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே குவாலிட்டி இப்போ யூஸ் பண்ண வரைக்கும் சூப்பராக இருக்குது. இந்த ஃபோன் செட்டப் பண்ணும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து சாம்சங் பே சப்போர்ட் இருக்கதா சொல்லியிருந்தேன். ஸோ சாம்சங் பே யூஸ் பண்ணி நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணுறதா இருந்தீங்கன்னா மேக்ஸிமம் சிங்கிள் டிரான்சாக்ஷனில் வந்து 2000 வரைக்கும் தான் சப்போர்ட் ஆகும். ஸோ அந்த லிமிடேஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து நேட்டிவ் 1UI தான் கொடுத்துருக்காங்க, 1UI கோர் வெர்ஷன் கிடையாது. பட் இதில் வந்து குட் லாக் ஆப் சப்போர்ட் ஆகலை. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, வீடியோ கேப்பபிலிட்டி நம்ம எடுத்துட்டுனா இப்போதைக்கு நான் செக் பண்ண வரைக்கும் வீடியோ சாம்பிளாக எடுக்கல. கேமரா செட்டிங்ஸில் போய் பார்த்ததில் 1080p 60 fps அண்ட் 4K 60 நம்மளால் ஷூட் பண்ண முடியாது. பட் 4K 30 fps வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ண முடியும். வீடியோக்கு வந்து EAS ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ சாஃப்ட்வேர் மூலியமாக தான் ஸ்டெபிலைசேஷன், OAS கிடையாது. அண்ட் சிங்கிள் டேக் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக வந்து போர்ட்ரேட் வீடியோக்கான சப்போர்ட்டும் இருக்குது இதில். ஸோ இதெல்லாமே வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். ஸோ இந்த ஃபோனை வந்து நான் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணி பார்க்குறேன். இதை பற்றி உங்களுக்கு என்னென்ன வீடியோலாம் வேணும்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் கேட்குற எல்லா வீடியோவுமே வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து நான் உங்களுக்கு டெலிவரி பண்ணுறேன். முக்கியமான விஷயமே வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் Exynos 9825 கொடுத்துருக்காங்க. ரொம்ப இன்டென்ஸாக கேம் விளையாடும்போது ஃபோன் வந்து கொஞ்சம் வார்ம் ஆகுதுன்னு கேள்விப்பட்டேன். பட் இதெல்லாமே வந்து நம்ம சேனலில் டீட்டெயிலாக செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இந்த ஆஃபர்லேயே நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா மற்ற சேனலில் ரிவ்யூலாம் ஒரு வாட்டி போய் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபோன் வந்திருக்கு, ரிவ்யூலாம் வரதுக்கு கண்டிப்பாக லேட் ஆகும். அதுக்குள்ளே ஆஃபர் முடிஞ்சாலும் முடிஞ்சிடும். ஸோ நீங்கள் மற்ற சேனல்லையும் வந்து ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஏற்கனவே ஃபர்ஸ்ட் சேலில் வாங்கி யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து நம்ம சேனலில் வந்து கண்டென்ட் மாற்றி வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து டெம்பர்ட் கிளாஸு கேஸ் எதுவுமே தரல. ஸோ ஃபோன் புக் பண்ணும்போது கையோட டெம்பர்டு கேஸ் எல்லாத்தையும் சேர்த்து புக் பண்ணுறேங்க. பக்கத்தில் இருக்க கடைக்கும் போய் செக் பண்ணி பார்த்தா அந்த கடையில் வந்து இந்த மாடலுக்கு கேஸ் இப்போதைக்கு கிடையாது, ஏன்னா புது மாடலாக இருக்குது. ஸோ இதெல்லாமே பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னொன்று நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.